Good morning students. இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்புறம் ஸ்டேட் அண்ட் பார்ட் ஃபங்க்ஷன் ஹீட் அண்ட் ஒர்க் இந்த மூணுத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். நல்ல கவனிங்க. ஓகே, தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னா the method of operation which can bring the change in the system is called thermodynamic process. அதாவது the method of operation which can bring the change in the system, அதாவது சிஸ்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற இந்த ப்ராசஸ் எல்லாம் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம சொல்றாங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஓகே, the method of operation which bring the change in the system is called thermodynamic process. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறது, கூலிங், சரியா, கூல் பண்ணுறது, கம்ப்ரெஷன் சுருக்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் விரிவடைகிறது, ஃபியூஷன் உருகுதல், வேப்பரைசேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்படின்னா இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் இஸ் ஒன் அப்படின்னா in which system and surrounding can be restored to the initial state, okay, from the final state. அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து திரும்பியும் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ரெஸ்டோர் ஆகும். எதுக்கு? இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, ஃப்ரம் தி ஃபைனல் ஸ்டேஜ் வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் என்ன ஆகிடும்? அந்த சிஸ்டம் சரௌண்டிங் கேன் பி ரெஸ்டோர்டு இன்டு தி இனிஷியல் ஸ்டேஜ் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சிஸ்டமும் சரௌண்டிங் ஆகிடும், ரெஸ்டோர் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். திரும்பி சொல்லிடலாமா? ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா the process in which system and surroundings can be restored to the initial state from the final stage. Final stage திரும்பியும் ரெஸ்டோர் ஆகிடும் without bringing any changes in the properties of the universe. யூனிவர்ஸில் எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் மாட்டாது. ஓகே, சரி, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது there are 2 important conditions. ரிவர்சபிளில் 2 கண்டிஷன் இருக்கு. One is the process should occur infinitesimally slowly, ரொம்ப மெதுவாக நடக்கணும். That is extremely slowly, மெதுவாக நடக்கணும், ரொம்ப மெதுவாக நடக்கணும். So the process should occur infinitesimally slowly. Okay, ரெண்டாவது நல்லா கவனிக்கணும். throughout the process, the process முழுவதும் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் are in equilibrium with each other. Throughout the process system and surrounding are in equilibrium. இந்த ரெண்டு கண்டிஷன். ஒன்று என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் process should occur infinitesimally slowly. ரெண்டாவது பாயிண்ட் throughout the process சிஸ்டமும் சரௌண்டிங்கும் are in equilibrium with each other. Okay, சரி. irreversible அடுத்தது irreversible. நல்லா கவனிங்க. இப்போ irreversible processனா process in which என்னது system and surrounding என்னாகாது cannot be restored to the initial state from the final state. final stageல இருந்து initial stageக்கு இது ரெஸ்டோர் ஆகாது. அது irreversible. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் burning of coal burn ஆகுது, அது irreversible process. ஓகே, இப்போ ரிவர்சிபிளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்டிங் ஆஃப் ஐஸ் இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் ரிவர்சிபிள். சரி, irreversible burning of coal. இப்போ irreversible processனா the process in which system and surrounding cannot be restored to the initial state from the final state. Okay, இதில் the system and surrounding restored to the initial stage from the
a final stage without changing the properties of the universe. Okay, சரி irreversible பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். All the process occur in nature are irreversible. நம்ம நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே irreversible. நல்லா கவனிக்கணும். Second point, during the irreversible process, the system and surrounding are not in equilibrium with each other. இது equilibrium இருக்காது. பட் irreversible மட்டும் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் are in equilibrium. Okay. Next இப்போ third one நல்லா கவனிக்கணும். Adiabatic process முக்கியம். Adiabaticனா adiabatic is a process in which no exchange of heat between system and surrounding. சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் நடுவில் என்ன இருக்குது? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. திரும்பி சொல்லுங்க. டெஃபினிஷன்: no exchange of heat between system and surrounding. ஓகே, நல்லா கவனிங்க. இப்படி கூட சொல்லலாம். In this process no heat can flow into system or out of the system. சிஸ்டத்துக்குள்ள ஹீட் போகாது, சிஸ்டத்தை விட்டு வெளியே ஹீட் வராது. புரியுதா? ஸோ no heat flow, no heat can flow into system or out of the system. ஒரு டெஃபினிஷன் போதும். அடியாபாட்டிக்னா no exchange of heat between system and surrounding. Okay, சரி நல்லா கவனிக்கணும். This condition is only attained by a thermally insulated system. The adiabatic condition இதில் நடக்கும்னா thermally insulated system. Okay, right. நல்லா கவனிக்கணும். Next, in adiabatic processல if work is done by the system, இப்போ சிஸ்டம் வந்து ஒர்க்கை நிகழ்த்திச்சுன்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீஸ் ஆகும். எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இஃப் ஒர்க் இன் adiabatic process, இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்து மேலே நம்ம ஒர்க்கை நடத்தினா என்ன ஆகும்? த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் பிகாஸ் சிஸ்டம் cannot exchange heat with surrounding. ஹீட் என்ன பண்ணுறதில்ல, சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஓகே, சரி. இந்த adiabatic process Q equal to 0. Q, okay. இந்த process the heat exchange is 0 னு சொல்றோம். Next, isothermal. ரொம்ப சிம்பிளா இருக்கும். Isothermal process. சரி, isothermal processனா the process in which temperature of the system remains constant. சொல்லுங்க, temperature constant. Temperature of the system remains constant throughout or during the change from initial to final state. சொல்லுங்க, temperature remain constant during changes from initial to final. Temperature of the system constant. Okay, நல்லா கவனிங்க. The system இது என்ன ஆகும்னா system exchanges heat with surrounding. அதாவது temperature constant நான் வச்சுக்கணும். temperature constant. இதில் வந்து எது கான்ஸ்டன்ட்டு? ஹீட். ஹீட் வந்து என்ன பண்ணுறதில்ல, அதாவது cannot exchange heat with surroundings. System cannot exchange heat with surrounding. அது அடிபாடு. In isothermal, temperature of the system remain constant during the change from initial to final state. Okay, இப்போ இந்த கவனிக்கணும், the system exchanges heat with surrounding. heat என்ன பண்ணும்? exchange பண்ணும். So temperature remains constant. temperature constant ஆகும். temperature of system remain constant. it can exchange heat with surrounding. surrounding ஓட heat வந்து exchange பண்ணும். நல்லா கவனிக்கிறீங்களா? For this purpose, the experiment is carried out in a thermostat. இது எதுல சொன்னேன்? இது வந்து perfectly insulated பண்ணணும். ஓகே, இது வந்து insulated system நடத்தணும் adiabatic. இது வந்து in a thermostat. It is carried out in a, this process is carried out in a
thermostat carry out பண்ணும். Thermostatனா any device தெரியுங்க for regulating temperature மாத்தாம வச்சிருக்கோம் by controlling gas supply, controlling the supply of gas or electricity to heating apparatus. சரி எல்லாம் வேண்டாம். Isothermalனா என்னது temperature of the system remains constant during the change from initial to final. இதில் dt equal to 0. Next isobaric. Isobaric is a process in which pressure of the system is constant throughout the change from initial to during the change from initial to final state. Okay, திரும்பி சொல்லுங்க. இது வந்து pressure வந்து constant ஆகும். Pressure of the system constant. Isobaric process is one in which pressure of the system remains constant during change from initial to final state. Okay, அப்போ dP இது 0. Next isochloric na volume constant. Isochloric process na volume of the system is constant during a change from initial to final stage. So dV ங்கிறது 0. Okay, இது clear புரிஞ்சுதா? இதுல volume constant. Okay, next cyclic process. Cyclic na இதுல when a system returns to its original state, அதாவது சிஸ்டம் என்ன ஆகும்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும் after completing series of cycles. அதாவது சிஸ்டம் again return to original state after completing series of cycles is known as cyclic process. Okay, இந்த cyclic processல தெரிஞ்சுக்கணும் internal energy 0, enthalpy change இது enthalpy சொல்றோம், heat change 0, அதே மாதிரி dP pressure change 0, volume change 0, temperature change 0. ஓகே சரியா? இப்போ இதான் திரும்பியும் கொடுத்துருப்பாங்க 5 பாயிண்டா. ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். adiabaticனா no exchange of heat between system and surrounding, Q equal to 0. Isothermalனா temperature of the system remains constant during change from initial to final state, dT 0. Isobaric அப்படினா pressure of the system remains constant during a change from initial to final state, dP 0. Isochloric na இது volume, இது வந்து volume of the system remains constant during a change from initial to final state, dV 0. Cyclic process na the process in which the system return back to the original state after completing the series of stages. Okay, it's called a cyclic process. Adela du internal energy 0, enthalpy change 0, pressure change 0, dV volume change 0, temperature change 0. Okay, reversible சொல்லிட்டேன். reversible என்ன சொன்னேன்? in which the system and surroundings என்ன ஆயிடும் can be restored to the initial stage. Initial stage வந்துரும் from the final stage without changing or without changing the property of the universe. Irreversible na என்னாகும் மீளா வினை சொல்ற தமிழ்ல. இதுல system and surrounding என்னாகும் cannot restore to the initial state, okay, from the final state. So எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு கிளீனா சொல்லியா. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பார்ட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பார்ட் ஃபங்க்ஷன் நல்லா கவனிங்க. இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் முதல்ல பார்க்கலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம். இது வந்து thermodynamic property of the system which has a specific value for a given state. Okay, சொல்லுங்க. State function na it is a thermodynamic property of a system. சரியா? Thermodynamic property of a system which has a specific value for a
given state. Okay, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தானே. It has a specific value for a given state of the system. ஒரு சிஸ்டத்தினுடைய குறிப்பிட்ட நிலை, குறிப்பிட்ட ஸ்டேட்ல it has a specific value. அதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேட் ஃபங்க்ஷன். கிளியரா புரியுதா? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா it is a thermodynamic property of the system which has a specific value for a given state of the system. சிஸ்டத்தினுடைய குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு it has a specific value and it does not depend on the path or manner in which the state is reached. பாத்தை பொறுத்தது கிடையாது. It depends upon the எதை பொறுத்தது சொன்னேன், it has a specific value for a given state. அல்லது it depends only on the state of the system. அப்படி சொல்லுங்க. It depends on the state of the system. அவ்வளோ once again நான் சொல்லிடுறேன். State function it is a thermodynamic function. It has a specific value for a given state of the system. It does not depend upon the path by which the state is reached. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் ஃபங்க்ஷன் ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர், தென் இன்டர்னல் எனர்ஜி, அப்புறம் என்தால்பி, எக்ஸ்னா என்தால்பி, ஹீட் கண்டென்ட் அண்ட் ஃப்ரீ எனர்ஜி. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் பாத் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத் ஃபங்க்ஷன். நல்லா பாத் ஃபங்க்ஷன்னா it is a thermodynamic property of the system. இதுவும் thermodynamic property which depend on the path or manner by which the system changes from initial state to final state. அதாவது depends upon the path னு சொல்றாங்க. The path is function it is a thermodynamic function depend upon the path or manner by which system changes from one state to another. இது பாத்தை பொறுத்தது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா வர்க்கு அண்ட் ஹீட். வர்க்கு, ஹீட். ஓகே, சரி. இப்போ கவனி. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த டாபிக் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்டர்னல் எனர்ஜி. ரொம்ப ஈஸி தான். இன்டர்னல் எனர்ஜி U ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் it is a characteristic property of the system. It is denoted by U. U னு குறிக்கிறோம். It is an energy possessed. It is defined as a energy possessed by all the constituents. அதாவது எல்லா கான்ஸ்டிட்யூன்ட்ஸும் இருக்கிற எனர்ஜி possessed by all the constituents, namely atoms, molecules or ion. Simple என்ன சொல்றேன்னா it is defined as a total energy of the molecule of the system. இது என்ன internal energy na total energy of the all the molecules, total energy of the all the molecules of the system, total energy of the all the molecule of the system. Okay, clear? So internal energy na it is a characteristic property of the system. It is represented by U சொல்லிட்டேன். Okay, it is the energy possessed by the constituents, namely atoms, molecules or இப்படி சொல்லிடலாம் total energy of all the molecule of system. சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா மாலிகுலோட எனர்ஜி. Okay, it is equal to, it is the sum of, தெரிஞ்சுங்க இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது sum of rotational energy of molecule, translation energy of molecule, vibration energy of molecule, molecule translation movement, vibration energy, rotational energy, next bond energy of the molecule and the electronic energy of the molecule and the molecular attraction energy, molecular attraction energy. இதெல்லாம் போட்டு அப்போ இன்டர்னல் எனர்ஜி sum of translation energy, vibration energy, rotation energy, bond energy,
electronic energy and the molecular attraction energy. Okay, sure. Next, நல்லா கவனிக்கணும். In a thermodynamics lab, one is concerned only the change in the internal energy rather than the absolute energy. நம்ம thermodynamicsல change in the internal energy பற்றி தான் நம்ம ரொம்ப கன்சர்ன் பண்ணுறோம். ஓகே, அதாவது படிக்கிறோம். ஓகே, நான் ரைட். அடுத்தது நல்ல கவனிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் இப்போ இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ இன்டர்னல் எனர்ஜி possessed by a substance differentiate its structure. ஒரு சப்ஸ்டன்ஸுடைய இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா டிஃபரன்ஷியேட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இன்டர்னல் எனர்ஜி possessed by a substance. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா இது கிராஃபைட், ஒன்று கிராஃபைட்டு, இன்னொன்று டைமண்ட். கிராஃபைட்டும் டைமண்டும் உங்களுக்கு தெரியும், இது வந்து கார்பனுடைய அலோட்ரோப். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் allotropes of carbon, namely graphite, diamond, or differ from each other. ரெண்டு வெவ்வேறு allotropes of graphite, allotropes of carbon or graphite differ from diamond. ஏன்னா the internal energy of graphite differ from the internal energy of the diamond, so the structure of graphite and diamonds are different. Structure மாறுது, internal energy differ. இப்போ internal energy differ ஆகுதா ஸ்ட்ரக்சரும் மாறிடும் அப்படின்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட கேட்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. நல்லா கவனிக்கணும். இன்டர்னல் எனர்ஜியுடைய பண்புகள். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் an எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. முக்கியமாக தெரியும், இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா it depends on the amount of the substance. Amount of பொறுத்தது depends on the quantity or amount of the substance present in the system. Depends upon the amount of the substance பொறுத்தது. Clear? It is extensive property. அதாவது if the amount is doubled, internal energy double ஆகும். Next, it is a state function. ரெண்டாவது இன்னொன்று state function. நல்லா கவனிக்கணும். It depends on the state variable, temperature, pressure, volume and number of the moles. Okay, நல்லா கவனிக்கணும். It is a state function, depends upon the state variable, does not depend upon the path by which the final state is reached. The path பொறுத்தது கிடையாது, only depends upon the state variable. Third point, the change in the internal energy. என்ன ஃபார்முலானா internal energy of the final state minus internal energy of the initial state. Fourth, for a cyclic process, cyclic process சொல்லிட்டேன், அதாவது system return back to the original state. Okay, after completing the series of the cycle. அதுக்கு பேசாம சொல்ற நம்ம cyclic process. For cyclic process, the change in the internal energy equal to 0. Cyclic. Okay. Next point. நல்லா கவனிக்கணும். If the internal energy of the final stage வந்து less than initial stage. Final stage less ஆகுதா, இப்போ டெல்டா U பாருங்க என்ன ஆகும், இது less ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெல்டா U is negative. Change in the internal energy is negative. 6th point. If the internal energy of the final stage is greater than initial stage, initial விட அதிகமாக இருந்தா change in the internal energy is positive. So the 4 point நான் வச்சுக்கணும். First point, it is extensive problem. Extensive என்ன சொன்னேன், depends on the quantity or amount of the substance of the system. State function, it depends only on the state variable. Third, change in the internal energy என்ன formula, UF minus UL. Around the internal energy of the final state minus initial state. For a cyclic process, change in internal energy is 0. Fifth, the internal energy of the final state is
less than initial state na delta u negative. Final state greater than delta u positive. Okay, சரி. Next இப்போ heat தான். Next heat 5 minutes. நல்லா இருக்கும். இப்போ ஹீட்ங்கிறது it is a form of energy. Heat என்ன? It is a form of energy transfer. The form of energy transfers between system and surrounding. Systemத்துக்கும் surroundingக்கும் transfer ஆக ஒரு form of energy. It is a form of energy transfers between system and surrounding. Okay, now சரி. இப்போ heat changes lead to temperature changes. Heat changes ஆச்சு என்னாகும்? Temperature changes ஆகும் between the system and surrounding. Okay, சரி. Heat is நல்லா இருக்கும். இப்போ heat changes causes a temperature changes in the system and surrounding. It is a part function. இது பார்ட்டை பொறுத்த முக்கியம். சரி. இப்போ யூனிட் ஆஃப் ஹீட் நல்லா இருக்கும். ஹீட்டோட யூனிட் வந்து இன் SI யூனிட் இது ஜூல். இன் SI சிஸ்டம் யூனிட் வந்து ஜூல். ஜெனரலி ஹீட் இஸ் மெஷர்ட் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கேலரிஸில் மெஷர் பண்ணுறோம். ஓகே, இது டெஃபினேஷன் கேட்கலாம். கேலரினா என்ன கேட்கலாம். கேலரிங்கிறது டிஃபைன்ட் அஸ் அ அமௌண்ட் ஆஃப் ஹீட், okay, a quantity of heat required to rise the temperature of 1 gram of water by 1 degree centigrade under the in the vicinity of 15 degree centigrade. திரும்பி சொல்றேன். கேலரினா the quantity of heat required to rise the temperature of 1 gram of water by 1 degree centigrade in the vicinity of 15 degree centigrade. என்ன மீனிங்னா இப்போ 15 degree centigrade இருக்கிற வாட்டர் 15 degree centigrade கண்டிஷன்ல ஓகே 1 gram வாட்டர் 1 degree ரைஸ் பண்றதுக்கு தேவையான ஹீட் தான் கேலரி. ஓகே, இட் இஸ் a quantity of heat required to rise the temperature of 1 gram of water by 1 Kelvin, 1 degree centigrade. Now 1 degree சொல்றது ரைட் தானே? அதாவது it is the quantity of heat required to rise the temperature of 1 gram of water by 1 degree centigrade in the vicinity of 15 degree centigrade. Okay, இப்போ சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சைன் கன்வென்ஷன் தான் முக்கியம். நல்லா கவனிக்கணும். அதாவது if a heat flows into system, இப்போ சிஸ்டத்துக்கு surrounding, if a heat is flows into the system from the surrounding, அதாவது சரௌண்டிங்ல இருந்து ஹீட் வந்து சிஸ்டத்துக்கு உள்ள வந்துச்சுன்னா the energy of the system என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ hence it is taken as plus Q னு எழுதும். ஓகே, அதே மாதிரி if heat is given out from the system, நல்லா கவனிக்கணும். if the heat is flows out from the system, சிஸ்டத்தை விட்டு வெளியில போய் வச்சுங்க ஹீட், அப்போ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீஸ், எனர்ஜி குறைஞ்சிடும். if the heat வந்து flows into the system from the surrounding na energy increase ஆயிடும். it is taken as plus Q. if the heat is flowed out of the system, then it is taken as minus Q னு சொல்றோம். okay, next work. நல்லா கவனிக்கணும். next topic work. done. so work என்னன்னா it is defined as a product of force into displacement. The product of force into displacement. Okay, இப்போ ஜெனரலா பார்த்தீங்கன்னா ஒர்க் எப்படி எழுதணும்னா மைனஸ் W ஈக்குவல் டு F இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ மைனஸ் சைன் இண்டிகேட் எதை குறிக்குதுன்னா ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் வந்து ஒர்க்கை நிகழ்த்துது பை ஸ்பெண்டிங்
a part of the internal energy. By spending part of the internal energy கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு சிஸ்டம் என்ன பண்ணுது done a work done. The work is done by the system. இப்போ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா it is a part function. இது ஒரு part function. Now okay. Next it appears at the boundary of the system. Boundary ல தான் நடக்கும் சிஸ்டத்தினுடைய boundary. Appears during in the change of the state of the system. So it appears in the boundary சொன்னேன் appears during the change of the state of the system. Okay, சரி. அடுத்தது இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் இஸ் ஸோ லார்ஜ். சரௌண்டிங் வந்து அதிகமாக இருக்கும் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ த மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் டு சரௌண்டிங் do not happen. மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் வந்து அவ்வளவா நடக்காது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஒர்க். நல்லா கவனிங்க. யூனிட் ஆஃப் ஒர்க். இப்போ SI யூனிட் ஆஃப் ஒர்க் யூனிட் ஜூல் தான். ஓகே, SI யூனிட் வந்து எது ஜூல். இது கேட்கலாம். வாட் இஸ் ஜூல்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஒர்க் டன். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஜூல் வந்து டிஃபைன்ட் ஆஸ் அ ஒர்க் டன் எப்பன்னா when 1 Newton of force 1 Newton of force நல்லா கவனிக்கணும். அதாவது it is defined as a work done by 1 Newton of force through 1 meter distance. அதாவது 1 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து 1 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நிகழ்த்தினா அதுதான் ஜூல். ஓகே, நியூட்டன் மீட்டர். திரும்பி சொல்லுங்க. இட் இஸ் டிஃபைன் அதாவது ஒர்க் டன் it is defined joule is defined as a work done when 1 Newton of force என்ன பண்ணும் through 1 meter displacement. ஓகே, இப்போ ஜூல்ங்கிறது நியூட்டன் மீட்டர். ஓகே, சரி. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கிலோ ஜூல் யூஸ் பண்ணுறோம் ஃபார் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்குக்கு. 1 கிலோ ஜூல்னா 1000 ஜூல். ஓகே, இதில் சைன் கன்வர்ஷன் பார்க்கலாம். சைன் கன்வர்ஷன்னா எப்படின்னா இப்போ ஒர்க் இஸ் சிஸ்டம் சரௌண்டிங். நல்லா பண்ணுங்க. இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்தில் வந்து ஒர்க் நிகழ்ந்தால் சிஸ்டத்துக்குள்ள த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ். ஓகே, பை கன்வென்ஷன் ஒர்க் இஸ் டேக்கன் ஆஸ் ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, அதே மாதிரி இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், சிஸ்டம் வந்து ஒர்க்கை நிகழ்ச்சிச்சுன்னா என்ன எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டிகிரீஸ் பை கன்வென்ஷன்